ஆங்கோல் பரவாயில்லை. தென்புலத்தின் பொன்மொழியாம் தமிழ் என்னும் சொல்லெடுத்து தேவ அமிர்தத்தை என் செவியில் கவர்ந்து என் மன மகிழ இன்ப கீதம் பாடி அன்பாக வளம் வந்து பண்பாக வரவேற்ற அறிவுடைய மங்கையே, உன் பக்திக்கு மெச்சுகின்றேன். அலைமகள், கலைமகள், மலைமகள் இவர்கள் 3 அனுகிரகம் பெற்று கல்வி, செல்வம், வீரம் இதை 3ஐயும் நீ கற்று பல்லாண்டு காலமாக வாழ்த்துகின்றேன். ஆஹா, பொங்குதமிழ் பால் வாங்கி பூங்கருணை தேன் கலந்து மங்கள ராகப்பாங்கில் மத்தித்து சங்கீத கான ரசமன் இசைப்பன் காட்டி வெள்ளை பாரதியும் பார்மகளும் தும்புரவும் இந்த நாரதனும் நயம்பட கேட்க தொண்டை ஏதும் சிக்காமல், சுதி ஏதும் கலையாமல், ராகம் சிதையாமல், சித்தம் கிளையாமல், சிற்றிடை தள்ளாடாமல் பட்டமரம் தலைக்க பக்தர் மனம் தானுருக முத்து திருப்புகளை செப்பிச் சென்ற அருணகரிக்கு ஒப்பாக வாருங்கள் நாரதரே, வணக்கத்து கூறியவரே என்ற வரவேற்ற இந்த பாங்கு தன்னை கண்டு அடியே அகமகிழ்கிறேன். ஆஹா, எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு அருமையான வரவேற்பு! இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ? மை வண்ணத்தை அரக்கி போரில் மலை வண்ணத்தை அந்நிலையும் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் அங்கு கண்டேன். ஆனால் கைவண்ணத்தையும் கால் வண்ணத்தையும் ராமனிடம் கண்டேன். ஆனால் இந்த இடத்தில் கைவண்ணத்தையும் காணவில்லை, கால் வண்ணத்தையும் காணவில்லை. நான் வாருங்கள் நாரதர் என்று வரவேற்ற அந்த நாவண்ணத்தை கண்டு அடியே அகமகிழ்ந்து விட்டேன். இந்த அகமகிழ்ச்சியோடு உங்களை பற்றி கேட்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். தலைவி அவர்களே, கேட்கலாமா? நல்லா கேளுங்க, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கொடுக்கப்படும் என்பார்கள். அதிக சுரதனைய சரசினியாரம்மா, நான் உங்களை நான் வரவேற்பு பண்ணி எப்படி அழகா உங்களுக்கு ஒரு பாட்டு பாடினேன். 2-3 பேர் எனக்கு ஒரு வாழ்த்து பாட்டு பாடுறதுக்கு வஞ்சகமா? உன்னை பார்த்த கண்ணு வேறு பெண்ணை பார்க்குமா? எண்ணம் கலந்த பின்னே அதை சொன்னாலும் கேட்குமா? உன்னை பார்த்த கண்ணு வேறு பெண்ணை பார்க்குமா? எண்ணம் கலந்த பின்னே அதை சொன்னாலும் கேட்குமா? உன்னை பார்த்த கண்ணு வேறு பெண்ணை பார்க்குமா? எண்ணம் கலந்த பின்னே அதை சொன்னாலும் கேட்குமா? எண்ணம் கலந்த பின்னே அதை சொன்னாலும் கேட்குமா? உன்னை பார்த்த கண்ணு வேறு பெண்ணை பார்க்குமா? பின்னி கிடக்கும் முல்லை கொடியை பிரிக்க முடியுமா? அன்பை பிரிக்க முடியுமா? பின்னி கிடக்கும் முல்லை கொடியை பிரிக்க முடியுமா? அன்பை பிரிக்க முடியுமா? கண்ணும் கண்ணும் கட்டுற கூட்டை கலைக்க முடியுமா? அம்மா, கண்ணும் கண்ணும் கட்டுற கூட்டை கலைக்க முடியுமா? உன்னை பார்த்த அம்மா, உன்னை பார்த்த கண்ணு வேறு பெண்ணை பார்க்குமா? எண்ணம் கலந்த பின்னே அதை சொன்னாலும் கேட்குமா? என்னை பார்த்த கண்ணு வேறு பெண்ணை பார்க்குமா? மறைக்க முடியுமா? அதைத்தான் உடைக்க முடியுமா? உன்னை பார்த்த அம்மா, உன்னை பார்த்த கண்ணு வேறு பெண்ணை பார்க்குமா? எண்ணம் கலந்த பின்னே அதை சொன்னாலும் கேட்குமா? உன்னை பார்த்த கண்ணு வேறு பெண்ணை
பார்க்குமா? இப்படி உன்னை பார்த்த இப்ப கண்ணு எப்படி இருக்கு? இல்ல, உன்னை பார்த்த கண்ணு வேறு பெண்ணை பார்க்குமா என்று சொன்னதுக்கு காரணம் என் கண்குளிர நீங்கள் அழகாக இருக்கு. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, எத்தனை காலம்தான் இனி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, நம் நாட்டிலே, நம் நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வளைதனில் மாட்டி இனி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, தமிழ்நாட்டிலே, தமிழ்நாட்டிலே. வினோதமான ஆரம்பிச்சிருச்சு. வினோதமான உலகத்திலே பார் விதவிதமான பைத்தியம். வினோதமான வினோதமான உலகத்திலே பார் விதவிதமான பைத்தியம். நம்ம நாட்டில் வீட்டில் ரோட்டில் இப்போ கூட்டம் கூட்டமா பைத்தியம். பேனா பிடிக்கிற பெரிய மனுஷங்க பேச்சில எழுத்துல பைத்தியம். பெத்தவ பிள்ளைய வளர்க்கிற வகையில் பிரியம் பாசம் பைத்தியம். ஆணோடு பொண்ணு அழகு நடக்கிற வயசிலே காதல் பைத்தியம். ஆந்திக்கு கூட சமயம் கிடைச்சா அவனும் காதல் பைத்தியம். வினோதமான வினோதமான உலகத்திலே பால் விதவிதமான பைத்தியம். நம்ம வீட்டில் நாட்டில் ரோட்டில் இப்போ கூட்டம் கூட்டமா பைத்தியம். பாரடி கண்ணே கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம், எங்களை பாருங்க சாமி கொஞ்சம், அவன் பைத்தியமானது நெஞ்சம். நெருங்காதே இது தஞ்சம், நெருங்காதே இது தஞ்சம், நேராக கொஞ்சம் சொல்லும் வஞ்சம். பாரடி கண்ணே இது பாரடி கண்ணே கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம், நெஞ்சம், நெஞ்சம். பயலே சின்ன புள்ளையே சேதி கேளம்மா, சின்ன புள்ளையே சின்ன புள்ளையே சேதி கேள. விரும்பிருச்சுலாம் நான் சொல்ல போகும் வார்த்தை நல்லா எண்ணி பாரம்மா, நீ என்னை பாரம்மா, நீ என்னை பாரம்மா. இப்படி சொல்லை தாங்கள் கேட்க வேண்டும். சரி கேட்குறேன். தாங்கள் பேர் என்னம்மா? என் பேரா? ஆமா. அதைத்தான் முதல்ல கேட்டீங்களா, இப்ப அப்படி கேளுங்க. இல்லம்மா, அதுல என்ன ஏன் இந்த வழிக்கு போனா அப்படி போயிருக்க, அந்த வழிக்கு போனா வஞ்சகமா தொழில் செய்யக்கூடாது. அது மாதவண்ண இன்னைக்கு வந்திருக்காரு, ஒழுங்கா முறையா பண்ணுங்க. பக்கத்துல எல்லாம் முறையா பண்ணிவிட்டு இங்க வந்து சாமி இங்க பாருங்க, அது கொஞ்ச நேரமா இருந்தாலும் முறையா பண்ணிட்டோம்னா அது ஒரு மரியாதை. எப்பொழுதுமே முறை தடுமாறி செய்ய முறை எப்பொழுதுமே தடுமாறும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னா இல்லைங்களா? அப்போ நீங்கள் மெய்யா என்னை வாழ்த்துங்கன்னு இன்னைக்கு வழியமா நான் கேட்டு நீங்கள் வாழ்த்துனீங்க. சரி, இப்படியே ஏமாத்தி பொம்பளை பிள்ளைகளாம் வாழ்க வளமுடன், நீ அப்படி இருக்கிற நீ இப்படி இருக்கிற, உன்ன மாதிரி பொம்பளை பிள்ளை யாருமே கிடையாதுன்னு சொல்றது இந்த வாய் தான். மோசமாக பேசுறது இந்த வாய் தான். அதுக்காக ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன், கோச்சுக்காதீங்க, அதை முறையாக சொல்லுங்க. இல்ல, இசையால் கலையால் மழலை மொழியில் இறைவன் இருப்பதுண்டுன்னா, இசையால் கவியால் கலையால் மழலை மொழியில் இறைவன் இருப்பதுண்டு. அப்ப இசையாலும் சொல்லலாம், கவியாலும் சொல்லலாம், மழலையை போல சொன்னாலும் மழலை சொன்னாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வான். இப்படி கலையாலும் நடிப்பாலும் சொல்லலாம். இப்படி 4 தரம் இருக்கிறது. இந்த வகையிலே உங்களை எவ்வளவு பெருமையாக நான் பாடுவதை விட வசனத்தில் நான் சொல்லக்கூடிய அந்த கவியிலே உங்களை உயர்த்தி மேலே வைத்து விட்டேன். உங்கு தமிழ் பால் வாங்கி பூங்கருணை தேன் கலந்து மங்கள ராக பாங்கில் மத்தித்து சங்கீத கான ரசமன் இசைப்பன் காட்டி வெள்ளை பாரதியும் பார்மகளும் தும்புருவும் இந்த நாரதனும் நயம்பட கேட்க தொண்டை ஏதும் சிக்காமல் சுதி ஏதும் களையாமல் ராகம் சிதையாமல்
சித்தம் கிளையாமல் சிற்றிடை தள்ளாடாமல் பட்டமரம் தலைக்க பக்தர் மனம் தான் உருக முத்து திருப்புகளை செப்பி சென்ற அருணகரைக்கு ஒப்பாக வாருங்கள் நாரதரே வணக்கத்துக்குரியவரே என்று இந்த வரவேற்பு கண்டு இந்த பாங்குதனை கண்டு அடியேன் அகமகிழ்ந்து விட்டேன் என்று சொன்னேனே, இதை விட ஒரு பாடலில் உயர்த்த முடியுமா? இப்படி உங்களை உயர்த்தி தான் பார்த்திருக்கேன். இருந்தாலும் பயமா இருக்கு சாமி. ஏன்னா உயர்த்தி பேசுறீங்க, உயர்த்தி பேசிட்டா ஏதாவது புகழ்ந்து பேசணும். புகழ்ச்சியா இகழ்ச்சியா அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சின்னு ஒன்று இருக்கு இலக்கணத்தில். அப்போ இகழ்வது போல புகழ்வதும் புகழ்வது போல இகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சின்னா நீங்கள் சொல்கிறீங்க. உன்னை உண்மையாக சொல்கிறீங்களா? நான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவுகள் அவாமை வேண்டும்னா ஆனால் உள்ளம் அப்படி நீங்கள் எப்படி உள்ளத்துலேயே உள்ளேருந்து வருதா இல்லை முதட்டெல்லாம் உள்ள சொல்கிறீங்களாங்கிறது எனக்கு நம்பிக்கை வரல. இந்த உலகிலே உள்ளதை உள்ளபடி பேசக்கூடிய ஒரே ஆள் யார் என்றால் நீதிமணி என்ற நாரதர். அத்தாடி இப்போ ஒரு புது பெயரா இருக்குதே. ஆமா, நீதியை சொன்னால் நீதிமணி. இல்லை இது வரைக்கும் நாரத மகரிஷி சொன்னால் இல்லை, நாரத மகரிஷி, தேவரிஷி, இப்படிலாம் திருலோக சஞ்சாரி, கானப்பிரியர், கழகப்பிரியர் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீதிமணி என்ற நாரதர் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் நிலக்கோட்டை முருகேசன் மறுபிறவி பிறந்திருக்காரு, இங்கே ராஜா இருக்காரு, இப்பவே நிற்கிறாரு. நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு நீங்கள் காலையில் ஒரு மணி நேரம் சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்படி ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம ஊர் தான், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. காரணம் இருக்கிறதுமா இப்பவே நின்னீங்கன்னா நாங்கள் என்ன பேசுறதுன்னே தெரியாமல் போயிடும். ஏன்னா தட்சனாகப்பட்டவன் யாக வளர்த்தான். அந்த யாகத்திலே தேவர்கள் ஒன்று கூடினார்கள். ஒன்று கூடி சென்ற உடனே அப்பொழுது கேட்டார், ஏப்பா இந்த அவிழ்ப்பாகம் சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டும், நீ இப்படி கொடுக்காமல் யாக வளர்க்கிறீர்களே நியாயமா என்று கேட்டார். தேவர்கள்லாம் கேட்கின்ற பொழுது சொன்னான், யார் சொல்றான்? தட்சன் சொல்லுகிறான், எங்க அண்ணன் தட்சன் சொல்லுகிறான், ஐயா தாட்சாயன் என்று பேரோடும் அந்த அன்னை ஆதி பராசக்தியை வளர்த்தேன். அவன் கேட்டான், நான் கொடுப்பதற்காக கல்யாண வேலை அத்தனையும் பந்தல் போட்டு மேடையெல்லாம் அமைத்து விட்டேன். அப்பொழுது மாப்பிள்ளையை காணோம். மறுபடியும் மறுநாள் சென்று பார்த்தால் பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டேன். அந்த கோபம் எனக்கு இருக்கிறதுன்னா சரி. அப்படி சொல்லுகின்ற பொழுது அதுக்கு நீதி சொன்னவன் நான் தான். ஐயா 33 கோடி தேவர்களுக்கும் சொன்னேன், நான் அண்ணன் என்று பார்க்கவில்லை, நீதியை மட்டும் சொன்னேன். ஐயா உலகத்தை ஆளக்கூடிய என அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்செழுத்தை ஓரெழுத்தில் எடுத்துக்கூற வள்ளிரல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுவான் என்பதைப் போல இந்த உலகத்தை ஆளக்கூடியவன் யாருன்னா சிவபெருமா. அவர் உலகத்தை ஆண்டாலும் தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது தட்சன் செய்கின்ற செய்கை சரி. என்னதான் இருந்தாலும் உலகத்திலே பெரியவனாக இருந்தாலும் அந்த பிள்ளையை கொடுக்குகிறேன் என்று ஒரு தகப்பன் சொல்லி அந்த பிள்ளையை கூட்டிட்டு போனா தகப்பனுக்கு கோவம் வருமா வராதையா? பெரிய ஆளா கூட இருக்கட்டும். அப்படி அவர் செய்தது நியாயம் என்று அங்கு எடுத்துரைத்ததுனால தான் எனக்கு நீதிமணி என்று பெயர் வந்தது. சாமியே, என் தாயாகப்பட்டவர் அங்கு சொல்லவில்லை. இப்படிதான் தவறாகவே பேசிட்டாலும் அதை சரி அப்படின்னு சொல்ல வச்சு எல்லாரையும் நம்ப வைக்கிறது முத்தப்பவரால். இதுல நீங்க இந்த நீதிமணிக்கு உண்மையாகவே நம்புற மாதிரி அருமையான வழக்கம் சொல்லிட்டே சாமி. நான் எந்த புராணத்திலையும் நான் இது மாதிரி படிக்கலை. ஏன்னா நீதிமணி நாரதர் அப்படின்னு நான் படிச்சது இல்லை. ஆனா அதை நம்ப வச்சுட்டீங்க பாருங்க. ஆனா பொருத்தமா சொல்லிட்டீங்க பாருங்க, இந்த மூலம் யாருக்குமே வராது சார். ஒரே ஒரு விஷயம், இதுக்குதான் சமயோஜித புத்தி வேணும். நாங்க உங்களுக்கு அந்த புத்தி நிறைய இருக்குது. யாராவது பிறக்கும் போது பேரோடு பிறந்திருக்கிறதா? நாட்டுல பல பேர் வச்சிருக்கா. ஆரோக்கியமே இருக்க மாட்டேன், அவனுக்கு பேர் ஆரோக்கிய சாமி. ஐயோ சாமி, என்ன கேட்க வந்தீங்களே, அதை கேளுங்கன்னே. இப்ப ஆரோக்கிய சாமி கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், சரவணன், சண்முகன், சடாச்சகன், சண்முகப்பிரி என்று பேர் வருகிறதே முருகனுக்கு. இத்தனை பேர் என் கடவுளுக்கு வச்சான்னா சொல்ல முடியுமா? அது விருப்பம். அது மாதிரி என் தாய் தந்தையும் பொதுநலவாதியாக வைத்தார்கள். நாரதர் என்று பேர் வந்தது, எனக்கு நீதிமணி என்று பேர் வந்துச்சு. 1000 பேர் இருக்கலாம். உங்களுக்கு என்ன பேர் வச்சாலும் உங்களுக்கு தகும். நியாயமான முறையில் அநியாயமா வைக்கிறது இல்லை. ஒரு சிலருக்கு சம்பந்தமே இல்லாம நிக்கிறாங்க. நீங்க சம்பந்தத்தோட அருமையா அழகா பாடுறீங்க, சுதியோட பாடுறீங்க. அது வேற தவறு இல்லாத பிழை இல்லாத பேச்சுக்களை பேசுறீங்க. வள்ளிக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், நம்ம யாரு, வள்ளி யாரு அப்படிங்கிறத பாத்திரம் உணர்ந்து நீங்க பேசுறீங்க. அந்த அளவுக்கு நான் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். இப்படி ஒருத்தர் நான் பழைய ஆளுகளில் பார்த்த மாதிரி உங்களை நான் பார்க்குறேன். அதனால இப்படியே இருந்தால் அப்படியே வண்டி போய்கிட்டே இருக்கும், கவலையே இல்லை. எக்குளத்திலே உதித்தாய் இத்தருணத்தில் புகழாய், எக்குளத்திலே உதித்தாய் இத்தருணத்தில் புகழாய்.
சுவாமி மிக்க பள்ளி பற்றிடும் குறுக்குளத்தில் முனியே அன்புடனே உன்னை ஈந்தார், அன்புடனே உன்னை ஈந்தார், தாய் தந்தை பேரெனவோ. அன்புடனே உன்னை ஈந்தார், தாய் தந்தை பேரெனவோ. அம்மா ஐயன் நம்பி ராஜன் என்பார், ஐயன் நம்பி ராஜன் என்பார், அன்னை நங்கை மோகன் என்பார். சுவாமி சுவாமி அன்புடனே உன்னை ஊரா, அம்மா அன்புடனே உன்னை ஊரா அழைக்கும் நாமம் என்ன? அன்புடனே உன்னை ஊரா அழைக்கும் நாமம் என்ன? அம்மா அன்புடனே என்னை ஊரார், அன்புடனே என்னை ஊரார் அழிக்கும் நாமம் வள்ளி. சுவாமி இந்த மொழியை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் முன்பு கவி சொன்னேன். அதுக்காகவா? ஆமா. அதுக்காக கைவண்ணத்தையும் கால் வண்ணத்தையும் அங்கு கண்டேன், ஆனால் நாவண்ணத்தை இங்குதான் நான் பார்த்தேன். அதனாலதான் அன்று சொன்ன நாவண்ணத்தை விட இந்த நாவண்ணம் சரியாக இருக்குமா என்று உங்களை சோதித்து பார்த்தேன். ஆனால் தடம் பெறலாமல் சரியாக சொல்லிவிட்டேன். எப்படியோ சோதிப்பதும் சோதனைக்கு உள்ளாக்குவதும் தெய்வத்தின் செயல் என்பார்கள். எல்லாம் சேர்ந்துகிட்டு இன்னைக்கு. காரணம் என்னவென்றால், என்ன காரணம்? அம்மா, தொண்டர்களை இறைவன் எதற்காக சோதிக்கிறான் என்றால் அவனுடைய மனதை சுத்தப்படுத்துவதற்காகத்தான். அதுபோல உங்களை நான் சோதிக்கிறேன் என்றால் உங்களுடைய மனதை சுத்தப்படுத்தி எப்படியாவது ஒரு நல்ல இடத்துல சேர்க்கலாம் என்று உங்களை நான் பார்க்கிறேன். மனசுல முழுக்க அழுக்கு இருக்குங்கிறீங்களா? இல்லாமல் இறைவனுடைய நாமத்தை தவிர வேற எந்த எண்ணமும் என் மனசுல கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க சுத்தப்படுத்த வந்தீங்கிறீங்க? ஓதுவது தொழுவதெல்லாம் ஒருவர் திருப்பெயரிலே. அன்பிற்குரிய அன்பு தம்பி, ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டே இருந்தேன். அம்மா போயிடுச்சு அவருக்கு. தேடி வந்து தூக்கத்தை கூட முடிச்சுட்டு வேலைக்கு போகிறத விட்டுட்டு வந்து அன்பளிப்பு கொடுத்து பெருமையை சேர்த்து அன்பு தம்பிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. ஆகையினாலே பருவம் பாலாகலாமா? இப்படி கேட்கலாமா? ஏன் இல்லை, பருவம் பாலாகலாமான்னா நான் என்ன 60 வயசு கிளவியாக வந்து நிற்கிறேன்? இல்லையம்மா, நான் 13 வயசு 12 வயசு. இந்த 12 வயதுக்கும் 13 வயதுக்கு இடைப்பட்ட நேரம். இப்போ வந்து காவல் பார்த்துட்டு இருக்கிறேன். பருவத்தை பாழாக்கலாமா நீங்க கேட்கலாமா? இந்த உலகிலே இயற்கை அதது வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கிறது. சரி. அதே போல மரம் செடி கொடி அத்தனையும் அதது வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கிறது. தென்னை மரம் இருக்கிறது, அந்த மட்டை நான் இங்கு இருந்தேன் என்று அந்த மரத்தில் அடையாளம் காட்டுகிறது. சரி, உண்மையா இல்லையா? தென்னை மரமாகப்பட்டது அந்த மட்டையாகப்பட்டது கீழே விழுந்து விட்டால் நான் அங்கு இருந்தேன் என்று அந்த மட்டையாகப்பட்டது தென்னை மரத்தில் அடையாளம் காட்டி சென்று விடுகிறது. அதுபோல பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்ற பண்பு இல்லாமல் உங்களை அந்த பருவத்தை சரியாக உணர்ந்து கொண்டு பாளையாம் கழிந்த நாளும் பனிமலர் கோதையர்னும் மேலனாய் கழிந்த நாளும் எளிவோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கட்டென்ன. மனித வாழ்க்கையிலே உதிக்கின்ற சூரியன் யாரையும் கேட்டு உதிப்பதில்லை. அதே போல மறைகின்ற சூரியன் யாரையும் கேட்டு மறைவதில்லை. அதே போல இளமையும் உயிரும் நம்மளை கேட்டு போவதில்லை, நம்மளை கேட்டு வருவதில்லை. அதுக்கு தான் சொன்னா ஒருவன் இருப்பது பொய் போவது மெய் என்று எண்ணி நெஞ்சே ஒருத்தருக்கும் தீங்கினே உண்ணாதே பருந்ததொந்தி நம்மதென்று நாம் இருக்க நாயினரி பேய்களுக்கு நம்மதென்று ராம் இருக்கும் தான். ஆகையினாலே மனித வாழ்க்கையில் இறப்பும் பிறப்பும் இயற்கை, அதை யாராலும் மாற்ற முடியாது. பருவம் அதுபோல் யாரையும் கேட்டு வர அது வாட்டில் மறைந்து விடும். அதை சரியாக பார்த்து உணர்ந்து நடந்து கொள்வது தான் பண்பு, அதுதான் மதி. இல்லை சாமி, இப்போ எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, நீங்கள் தான் உங்கள் அப்பா பேச்சை கேட்காம இப்படி ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு அலையிறீங்க.
நான் பொம்பளை பிள்ளை, எங்கள் அப்பா பேச்சை கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளையா இருந்தாலும் சொல்ல மாற்றாமல் சரிங்கப்பான்னு அவருடைய கட்டளையை நான் சிறமேறி ஏற்றுக்கொண்டு நான் காவல் பார்த்துட்ருக்கேன். இப்போ நீ பருவத்தை பாழாக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கள் அப்பன் பேச்சை கேட்காம உங்கள் பேச்சை கேட்டுட்டு உங்களை மாதிரி நான் தடுதலையா உறுதித்திரலையவா? நீங்கள் ஆம்பளை பிள்ளை பரவாயில்ல, உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? புள்ள பெற்றுக்கிறான் பாரு, அடங்காத பிடாரியை பெற்று வச்சுருக்கான்னு கேட்க மாட்டாங்க. அப்போ என் கடமையை நான் செவ்வனே செய்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி பருவத்தை பாழாக்கலாமான்னு எந்த விதத்தில் நீங்கள் கேட்குறது நியாயம்? கண்ணு கெட்டதுக்கு பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி எதற்காக? இல்லை சாமி, அப்படி ஏதும் இங்கே தவறு நடந்துடலையே. கண்ணு கெட்டது நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் இப்போ பேசுகிறீங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி வரைக்கும் சரி. இப்போ பருவத்தை நான் ஆரம்பிக்கும் போது நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் சரியில்லாமல் இருக்குது. ஏன்னா கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ என்னென்ன கண்ணு கெட்டு போச்சு? இல்லை நான் தடம் புரண்டு என்ன நடந்துக்கிட்டேன்? இல்லை என்னுடைய வயதையும் என்னுடைய இடத்தையும் என்னுடைய தொழிலையும் என்னுடைய வேலையையும் சரியாக செய்யாமல் ஏதாவது தவறு இழைத்திருந்தால் நீங்கள் சொல்கிற வார்த்தை சரி. என் வேலையை சரியாக பார்க்குறேன், அதை நீங்கள் இடைஞ்சல் பண்ணுறீங்க, இதை கெடுதல் பண்ணுறீங்க. குறைகள் வறுமையும் குறத்தி உண்மையும் நரையற மருந்தும் உண்டிலைமை நன்னலும் விரை சரி குழலினால் வேசியின் ஆசையும் இவை யாவும் உருவமற்ற காற்றை போல் என்னன்னா விலை இல்லாததா. இதை ஏன் சொல்றேன்னா, சொல்றீங்க நரையற மருந்தும். சரி, இப்ப உதாரணத்துக்கு ஒரு வயசு முதிர்ந்தவருக்கு நரைத்து விட்டது என்றால், இளமையாவதற்கு முகம் இளமையாவதற்கு நரை தெரியாமல் மறைப்பதற்கு என்னிடம் மருந்து இருக்குன்னு சொன்னா நம்ப கூடாதான். அது எப்போதும் வரத்தான் செய்ய, அது மாதிரி நம்பக்கூடாது. அந்த வார்த்தையை சொல்லி அந்த மருந்தை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா உடம்பு கெட்டு விடும், அது இயற்கைக்கு புறம்பானதுன்னா. அது மாதிரி சூரியன் கண்ணு கெட்டு சூரியன் நமஸ்காரம் பண்ணி எதற்காக நீ ஏன் சொன்னேன் என்றால், இருக்கின்ற பொழுது அந்த பருவத்தை உணர்ந்து செஞ்சாதான் சிறக்கும். இப்போ ஆடி மாதம் தேடி விதைக்கணும். ஆடி மாதம் விட்டுட்டோம்னா பனி வரகுன்னு ஒரு வரகு இருக்கு தெரியுமா? அதை எப்போ விதைப்பாங்கன்னா கார்த்திகையில விதைப்பாங்க. உங்களுக்கு கூர் சரியில்லைன்னு அர்த்தம். ஏன்னா அரும்பு கோணிடில் அது மனம் குன்றுமோ, அரும்பு கோணிடில் அது மனம் குன்றுமோ, கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமா, இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம், நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என்ன செய்வோம்னா உங்களுக்கு நரம்பு இப்போ கோணலாக போயிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆடி மாதம் கொண்டு 50,000 செலவு பண்ணி வயக்காட்டில் உழுது ஓட்டு வெள்ளாமையை போட்டு பூரா நஷ்டமாகி உட்காந்துருக்காங்க. ஆடி பட்டம் போய் எங்களை தேடி இப்போ விதைக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் புத்தி மாறி போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இல்லை, அதுக்கு தான் ரொம்ப கீழே வராதீங்கன்னு நான் சொல்கிறேன். உங்கள் தகுதியை விட்டுப்புட்டு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வாட்டுக்கு போக வேண்டியதானே. யார் இங்கே இறங்கி வர சொன்னா? இங்கே வந்தோடனே இந்த பாமரை புத்தி உங்களுக்கும் ஒட்டிக்கிச்சு பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் புரியாமல் பேசுகிறீங்க. புரிஞ்சு பேசுங்க. யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று பக்குவம் அடைந்தவன் நான். அப்ப அதுக்காக இப்ப நீங்க என்கிட்ட பேசுற பண்டிதர்கள் இருந்தால் அதற்கு தனியான வார்த்தை இருக்கும். நீ ஒரு பாமர பெண்மணி தானே? இல்லங்க, உன்னிடம் இப்படி பேசினால் அது தப்பு. கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் ஒள்ளரிதாரம் பிறக்கும், பெருங்கடலில் வல்விளைய முத்தம் பிறக்கும், அறிவார் யார் நல்லால் பிறக்கும், குடி எக்குடியில் பிறந்தால் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னா. என்ன நீங்க அப்படி நினைச்சிடக்கூடாது. உங்களை நான் பார்க்குற அளவுக்கு வந்து இரண்டொன்று வேறு இல்லை சாற்றும் கால் நீதி வலுவாத நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியார் இடாதார் இலிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று சொன்னானே. 2 வகை ஜாதி தான். அதுக்கு யார் பெரியவர்கள் சொல்லை கேட்டு அதன் தேடிப்படி நடக்கிறார்களோ அவர்கள் தான் உயர்ந்த நிலை அடைய முடியும். ஏன்னா படிக்காத பிள்ளையும் சாமி இட்டார் பெரியார் இடாதார் இலிகுலத்தார். இப்ப நீங்க எத்தனை பேத்துக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க? நாங்க கொடுத்துருக்கோம். இப்ப நாங்க வந்து வரிசையா சொல்லிக்கிட்டே போவோம். வேலம் உடைத்து மலைநாடு மீதக்க சோழநாடு சூருடைத்து தென்னாடு முத்துடைத்து எங்களுடைய தொண்டை நாடு சான்றோர் உடைத்து படித்தவர்கள் பொன்வரிவாளர்கள் நாகரிகம் தெரிந்தவர்கள் நல்லது கெட்டது இதுவென புரிந்தவர்கள் பிறருக்காக தன்னுயிரையும் பெரிதாக பொருட்படுத்தாது கொடுத்து வாழ்ந்தவர்கள் கடையேழு வள்ளல்கள் இடையேழு வள்ளல்கள். ஏன் திருவள்ளுவ பிறந்தகை அர்த்தப்பால் பொருட்பால் காமத்துப்பால் சொல்லக்கூடிய முப்பாலையும் எடுத்துக்கூறிய திருவள்ளுவ பிறந்தகை. இதை விட வேற பெருமை எங்க நாட்டுக்கு என்ன வேணும்? இந்த மண்ணில் பிறந்த நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத நீங்க புரிச்சு பேசுங்க. ஏன்னா காட்டுக்குள்ள இருக்கிற வள்ளிக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு ஆள் கேட்டா அந்த மாதிரி கேட்டக்கூடாது. ஏன்னா எப்படி யார் யார் எப்படி பேசணுங்கிறத வரைமுறையை எங்க அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. நீங்க
எல்லாம் தெரிந்தவர், நடந்தது நடக்கப் போவது நடந்து முடிந்தது முக்காலத்தையும் உணர்ந்தவர். நாரத மகரிஷி என்பவர் யார்? 14 உலகத்தையும் சுற்றி வரக்கூடியவர். யாருடைய அந்தப்புறமாக இருந்தாலும் உத்தரவில்லாமல் போகக்கூடிய ஒரே ஒரு சாமி. என்றும் 16 என்று ஒரு வயது வாங்கினானே, வரம் வாங்கினேன், அதே போல் என்றும் 12 வயதிலே இருக்கக்கூடியவர் நீங்கள். அதனால் உங்களுக்கு நிறைய திரை மூப்பு சாக்காடு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் நாங்கள் பூலோகத்தில் பிறந்திருக்கோம். ஆனால் நான் பேரின்பமாக வாழணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினச்சதுனால தான் காட்டுக்கு வந்து என்னுடைய இறைவனாகிய முருகப்பெருமானையும் கூட்டுக்கிட்டு என்னுடைய காரியத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து என் வேலையும் பார்க்க விடாமல், பறன் மீது நிற்க விடாமல், பறவைகளை விரட்ட விடாமல் நீங்கள் வந்து இடைஞ்சல் பண்ணுறீங்க. அப்போ இந்த இடைஞ்சல் பண்ணுறவனுக்கு என்ன தெரியுமா தண்டனை? இப்போ தவறு செய்பவனை விட தவறு செய்வதற்கு தூண்டுதலாக எவனொருவன் இருக்கிறானோ அவனை தான் இழுத்து பிடிச்சி வெட்டணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களை என்ன பண்ணுறது? நாரத மகரிஷி இழுத்து பிடிச்சா வெட்ட முடியும்? இல்லை தண்டனை கொடுக்க முடியுமா? உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பெரியவங்க செஞ்சால் பெருமாள் செஞ்ச மாதிரி நீங்கள் என்ன தவறுகள் செஞ்சாலும் போட்டு ஒரே அமுக்க அமைக்கிறீங்க, எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் செஞ்சது ஊரே காட்டிப்பிடுவீங்க நீங்கள். அதற்காக சொல்லுதல், செப்புதல், சரி, ஓதுதல் 3 வகை தன்மை இருக்கிறது. அப்ப என் சிவபெருமானுக்கு முருகன் ஓதினானே, அது தவறா? அது ஆசானுக்கு ஆசானாகப்பட்டவர் மாணவருக்கு ஓதுகிறாரே, விளக்கம் சொல்லுகிறாரே, பாடம் நடத்துகிறாரே, அது குற்றமா? அப்ப எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது என்று ஒரு வரைமுறை இருக்கு. ஏன்னா அந்த வகையிலே நான் வரைமுறை தவறாமல் உங்களுக்கு ஒரு புத்தி சொல்லலாம் என்று பார்த்தா அடியாத உள்ள பாட்டேன். சாமி, உங்க பாட்டேன் தூங்குற மாதிரி நடிக்கிறவர். உங்க மாமன் குருட்டு பைய மாதிரி நடிச்சு ஒருத்தன் கண்ணை புடுங்கினவர். உங்கள் மாமியார் முட்டா பயல கூட அறிவை கொடுத்தவங்க. உங்கள் அப்பன் தலையெழுத்தையே மாற்றி எழுதக்கூடியவர். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் விதியவே கூட மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கக்கூடியவர். அப்போ நீங்கள் எல்லாம் பெரியவங்க சொல்கிறீங்க, நான் கேட்கலாம்னு நினச்சா இந்த இடத்துல என்னுடைய வேலைக்கு பங்கம் விளைவிக்கிறீங்க இல்லையா? அதை நான் கேட்கணுமா இல்லையா? உங்கள் வேலை சரியாக செய்து கொள்ளுங்கள், அதில் எந்த ஒரு குற்றமும் சொல்லவில்லை, நான் மாற்றம் செய்யவில்லை. அப்போ எனக்கு ஒரே ஒரு வார்த்தை, துரத்தி உண்மையை கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே கூட. குரம் கொண்ட ஏன்னா அகம்தி குரம்தி என்று சொல்லக்கூடிய அகத்தியன் என்று பேர் ஏன் வந்து தெரியுமா? இதுக்கு நான் விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சா நேரம் இல்லாம போயிடும். இல்லைங்க, அதுக்கும் பதில் நான் அகத்தில் அகம் என்று சொல்லக்கூடிய உள்ளம் இருக்கிறதே, அதிலே தீய குணங்களை அகற்றி இருக்கக்கூடியவன் தான் அகத்தியன். அகம் கூட்டல் தீயன் என்று பெயர். அப்பா இலக்கணம் படிச்ச வழக்கணம். அகம் அப்ப குரத்தி என்று ஏன் சொன்னேன் தெரியுமா? ஜாதியை சொல்லவில்லை, ஜாதிக்கு அப்பாற்பட்டவன் நான். எனக்கு எல்லோரும் ஒன்றுதான். நான் பார்த்துட்டேன். நான் அதுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சா முடிஞ்சு போயிடுறேன். சரிங்க சரிங்க. உங்க பருவம் பாழாகக்கூடாது. சரி. பருவ காலத்தை பொறுமை பாழாக்கி விடலாமோ அம்மா? மரபியவிதனை மாற்றியவராகும் சுவாமி. விதி விதி என்பதெல்லாம் வார்த்தை கலவோ தாயே. சுவாமி சுவாமி உழைக்காம மனிதன் பிழைக்க முடியாது. இல்ல சாமி, உலகத்துல பிழைக்க வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும். விதி விதி என்று ஒருவன் வீட்டிலே விதி என்று ஒன்று இல்லை என்றால் விண்ணும் கிடையாது, மண்ணும் கிடையாது, நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது. ஏன் ஆனனப்பட்ட ஈசனையை மாடனாக, கோடனாக, பேயனாக, பித்தனாக ஆட்டி படைத்தது. கல்லால் அடிபட்டான், சொல்லால் அடிபட்டான், செருப்பால் உதவி கொண்டான். ஏன் அவன் இல்லாததான், அவன் பார்த்து நினைக்காததான் தானும் அதுவாக பாவித்து
அதுக்குள்ளேயே உழன்று மனிதனுக்கு உணர்த்த வேண்டும் என்று காட்டியவர் ஈசன் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது விதி அப்படிங்கிறது இந்த மதி கெட்டு விதி பழித்து உயிர்ப்பித்து எழுந்துவிடும். ஏன்னா ஊழ்வினை மெல்ல கவுமா விதி வலியதானால். அதனால உங்களுக்காக இருந்தாலும் சரி, எனக்காக இருந்தாலும் சரி, ஆண்டவனாக இருந்தாலும் சரி, விதி வலியது அப்படிங்கிறத வந்து காட்டிடுமா. அதனால தான் விதி வலிமையாக இருக்கங்காட்டியும் தான் ஈசனே திருவோட்டை ஏந்திக்கிட்டு அலைஞ்சாலாம் உரகம் போகிறான். அப்படி இருக்குங்கும் போது விதியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்க, மதியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்க இது நேரம் இல்லை. அதுக்காக என்ன காரியம்? ஒரு மேற்கோள் மட்டும் காட்டுகிறேன். நீங்க மேற்கோள் விதி என்பது சாலை, பள்ளமேடு வார்த்து இயக்குவது மதி. இப்ப காரை ஒருவர் ஓட்டி வருகிறார் என்றால் பார்க்கின்ற பொழுது அழகாக இருக்கும். ஆனால் இது பள்ளமா மேடா என்று அவர் உணர்ந்து இயக்க வேண்டும். சரி, ஆகா விதிதான் என்று மதி கட்டிவிட்டு வண்டியை வேகமாக அது இயக்கிவிட்டால் பள்ளமேட்டிலே உளுந்து கோளாறாகிவிடும். அதனாலே விதி என்பது சாலையை போல, மதி என்பது நல்லது கெட்டது பள்ளமேடை பார்த்து இயக்க. என் தலைவன் முருகன் ஒரு பேரை வச்சிருக்கேன் நினைக்கிறீங்களா? பல பேரை வச்சிருக்கான். அப்பேற்பட்ட மாப்பிள்ளையை பார்த்திருக்கேன். சாமிநாதன், கந்தன், கடம்பன், தமிழ் செல்வன். இந்த கந்தபுராணம் போட்டிருக்கீங்களே, அதுல எத்தனை பேரை வச்சிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்களா? பேரை வைத்திருக்க. எனக்கு சால தோசம் பெரிய தோசமா இருக்குது, இன்னும் பேச முடியல. அன்பான வள்ளி பொண்ணு கேளம்மா, இன்னைக்கு உனக்கு யாரம்மா சொல்லுங்க சாமி, சொந்த ஏதம்மா எனக்கா? அந்த தமிழ் செல்வனை ஏத்துக்கிட்டா போதும். என்னப்பா இது யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? இப்படி நான் பாடுகிறேன். இல்ல இல்ல, தமிழுக்கே செல்வனாக விளங்கியவன் யாருன்னா என் தலைவன் முருகன். அதுக்கு விளக்கம் சொல்லவா? நேரம் இல்லாமல் போய்விடும். சந்தில சிந்து வர்றீங்க. அன்பா கிடைக்கட்ட பிரச்சனை. அம்மா அன்பான வள்ளி பொண்ணை கேளம்மா, உனக்கு யாரம்மா சொந்தம் ஏதம்மா, அந்த வேலவனை ஏத்துக்கிட்டா போதும் சின்னம்மா. காமாட்சி அம்மா, காமாட்சி மகன உனக்கு தெரியுமா? அருணகிரியாருக்கு அருளியது புரியுமா? காமாட்சி மதுரை மீனாட்சி மகன உனக்கு தெரியுமா? அருணகிரியாருக்கு அருளியது புரியுமா? பொண்டாட்டியாக பார்ப்பேனே நானும், பொண்டாட்டியாக பார்ப்பேனே நானும், நான் சொன்னால் நடக்கும் கேளம்மா, பெண் ஒரு கொடுப்பேன், விடிய விடிய விழித்திருப்பேன். அன்பான அம்மா, அன்பான வள்ளி பொண்ணு கேளம்மா, உனக்கு யாரம்மா சொந்தம் ஏதம்மா, அந்த வேலவனை ஏத்துக்கிட்டா, தமிழ் செல்வனை தான் ஏத்துக்கிட்டா போதும் சின்னம்மா. அருமை சுவாமி. அந்த தமிழ் உங்க இசை எனக்கு பிடிச்சிருக்கு, அதுல வந்த பேர் எனக்கு பிடிக்கல. ஐயோ இங்க வேற அன்னைக்கு பார்த்தா என்னம்மா அந்த அந்த ஆள் பேரை சொன்னாரு, இன்னைக்கு வந்து அது எப்படி ஊருக்கு விசாரிச்சு வச்சுக்குவீங்களா? எனக்கு ஒன்றும் யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க. காலமேக புலவன் சொல்லுவான், இம்மென்றால் 700 ஆமென்றால் 1000 வரும். சும்மா இருந்தாலும் இருப்பேன், எழுந்தேன் என்றால் பெரும் காலமேகம் போல் என்று சொன்னானே, அதுபோல என் கலைவாணி கொட்டுகிறான், உன்னிடம் எடுத்துரைக்கிறேன். நல்ல வேலையா போச்சு. வேற ஒரு ஆளா இருந்து இப்படி தப்பா பாட்டு இருந்தாக்கு காலமேக போல ஒரு மாதிரி கொக்கிய போட்டு காதை அறுத்துருப்பேன். நீங்க நாரத மகரிஷியா போயிட்டீங்க. புத்தி சொல்லக்கூடிய உலக சமுதாய சீர்திருத்த தொண்டர்னு உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. அப்ப ஏதாவது ஒரு சீர்கேடு இருந்தா அதை நீங்க போய் சரி செஞ்சுட்டு வாங்க, தப்பில்லை. ஆனா நான் மன தூய்மையா இருக்கேன், உள்ள தூய்மை, அக தூய்மையா நான் இருக்கேன். அப்போ நீங்க வந்து என்னுடைய குலக்கடவுள் முருகப்பெருமான நான் இஷ்டமா எந்த நேரமும் சொல்லக்கூடிய அந்த நாமத்தை சொல்லும் பொழுது அகம் குளிர்கிறது, உள்ளம் குளிர்கிறது. ஆனா வாழ்க்கப்பட்டுக்கன்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் என்னமோ எனக்கு ஒத்தே வர மாட்டேங்குது. இந்த உலகத்துல எவ்வளவுதான் புகழோடு வாழ்ந்தாலும் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்கவில்லை என்றால் இந்த உலகம் இகழ்ந்து விடும். என்ன சொல்லும் தெரியுமா? பிள்ளை பார்க்க வாட்ட சட்டமா இருக்கடா, ஆனா பிள்ளைய ஒருவையும் கூட திரும்பி பார்க்கல, சீந்த தகாதவை என்று இந்த உலகம் இகழ்ந்து விடும். அந்த இகழ்ச்சி உனக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழ் செல்வனை உனக்கு புருஷனா பார்த்திருக்கேன். இல்ல சாமி, இது வந்து என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி நான் கேட்டுக்கிட்டு புதுப்பான மாதிரி போவேன்.
ஆனால் அந்த கல்யாணம் முடிக்கிற ஆம்பளைய இந்த பொண்ணுங்களை கட்டிட்டு போய் பந்த வாசமாக சுத்தமாக எப்பவும் புதுப்பானை மாதிரியே வச்சுருந்தா பரவாயில்ல, புதுப்பானை தன்னையும் கரிப்பானை ஆக்குவார். அந்த பொம்பளை பிள்ளைகளை, புதுசாக போகிற பிள்ளைகளை புதுப்பானை எப்படி கரிப்பானை ஆக்குவாங்களோ அந்த மாதிரி குத்தி புடைச்சி பாடாத பாடுபடுத்தி அந்த பொன்னான மேனியையும் போக்குவார். இந்த பொன்னான மேனியாக இருக்கும்போது சாமி உன்னை போல உண்டுமா, என் தேவதையே உன்னை பார்த்தா அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, கோணமானையாக இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்போ கடைசியில் என்ன ஆகும்னா ஒரு 2 பிள்ளைகளே பெற்று அப்போ இவர் திரிவா ராசா மாதிரி 5-6 கூட வாசப்படியை பார்த்துட்டு அலைவார். இந்த பிள்ளை என்ன பண்ணுவா, நம்ம குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், மாமனார் மாமியாரை பார்க்கணும், அப்புறம் புருஷனையும் பார்த்துக்கிறணும், மாடு கண்ணை பார்க்கணும், பட்டி தொட்டியெல்லாம் பார்க்கணும், காடு. அப்போ இதில் உழைப்பே கடைசி வரைக்கும் தன்னுடைய மனசில் இருக்கும். உழைச்சி உழைச்சி ஓடு மாதிரி தேஞ்சிருவான். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இவள் கதிகட்ட இளநர் என்று புறந்திண்ணைகளை கடத்தி என்ன பண்ணுவாங்க, எட்டி உதச்சிட்டு போகிற ஜென்மங்க. அப்போ இப்படியெல்லாம் போகணுமா, எப்பயும் ஒரே மாதிரி காட்டுக்குள்ளேயே தெரிஞ்சிட்டா கூட கவலை இல்லை. சோன்னு வருஷமெல்லாம் சொல்லிக்கிட்டே கூட என் பொழுது நான் போக்கிடுவேன். ஆனால் பிறருக்காக இந்த இல்லற வாழ்க்கையில் பிடிக்காத வாழ்க்கையில் ஈடுபட்டு என்னை துன்புறுத்தி கொள்ள நான் விருப்பம் இல்லை சாமி. சொல்லும் என் வார்த்தை கேளம்மா, தள்ளாதே சும்மா சொல்லும் என் வார்த்தை கேளம்மா. அள்ளும் பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்த, அள்ளும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அவனியோர் ஏற்பதை கொடுத்து சொல்லும் என் வார்த்தை கேளம்மா. கைவரிசை செல்லாதுவோ கைவரிசை செல்லாதுவோ, கற்று வந்தாலும் கைவரிசை செல்லாதுவோ. எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும், எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும். இனி குணத்தில் நீளாது எங்கேனும் போய்விடு, கைவரிசை செல்லாதுவோ, கற்று வந்தாலும் கைவரிசை செல்லாது போ. வேறொருவரும் இல்லை நேரில் சொந்தம், மாமமைய அத்தமைய உலகத்தை உண்டா உனக்கு கிடையாது. வேறொருவரும் இல்லை நேரில் சொந்தம், ஆறுமுகனை சேர்ந்தார் தமிழ் செல்வனை சேர்ந்தார் அடைவாய் பிரம்மானந்தம் சொல்லும் என் வார்த்தை கேளும். இந்த காலம் போன கடைசியில் வாதம் வந்து வாக்கிமா அந்த மாதிரி இப்போ போய் நீங்கள் தமிழ் செல்வனை கட்டுங்க, சும்மா கிடக்கிறவனை கட்டுங்கன்னு இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு உங்களுக்கு. உள்ளதை சொன்னாலும் வருத்தப்படுகிறீர். பொய்யானது அவ வேடம் புனைந்து வந்தவரே, பூமியில் போல் சுற்று புகழும் நரதரே. உனக்காகவே சொன்னேன் ஓஹோ இந்த சின்னம், உனக்காகவே நான் சொன்னேன் ஓஹோ இந்த சின்னம், என் மனக்கவலை கொள்ளாதே மாநிலத்தில் முதல் சொல்லும் என் வார்த்தை கேளும். குட்டி கொடுப்பது உங்கள் போத்திரத்தின் முறையோ, அதெல்லாம் வச்சுக்காதீங்க. கூட்டி கொடுப்பது உங்கள் போத்திரத்தின் முறையோ, ஓட்டமாய் சொல்ல வந்து மொக்கின கரையோ, கைவரிசை செல்லாத. குட்டி கொடுப்பதெங்கள் கோத்திரத்திலும் இல்லை, குட்டி கொடுப்பதெங்கள் கோத்திரத்திலும் இல்லை. உன்னை காட்டி உன்னை காட்டி மன முடிப்பேன் சொல்லும் என் வார்த்தை கேளும். உனக்கு வந்த முருகனுக்கு உருட்டும் புரட்டும் கொண்டு மிரட்டிரி அடிக்கடி, உருட்டும் புரட்டும் கொண்டு மிரட்டிரி அடிக்கடி, உருட்டும் புரட்டும் கொண்டு மிரட்டிரி அடிக்கடி. கொண்டு கம்மாளடிக்கும் முரட்டு ஜாதிய நாங்கள், குரட்டு கம்மாளடிக்கும் முரட்டு ஜாதிய நாங்கள். கெஜு வேணும் கந்தனை கொஞ்சம் வேணும் சும்மா பஞ்சப்பாட்டு பாடாதே நாரதமுனியே, காட்டில் வாழ் வேடுவர்தம் பல்வெளஞ்சேரில் நாட்டில் பிறந்தாயோகில் வேட்டுவர்க்கென்ன குணம் என்ன மனம் என்ன நலம் இங்கு இங்கு பாலிஸ் போட்டிருக்காரு. சரி சரி. காட்டில் வாழ் வேடுவர்தம் பல்வெளஞ்சேரில் நாட்டில் பிறந்தாய்கள். நான் திருட்டு பையன் பீத்த போய் உள்ள மகளே, முட்டா போய் மகனே, உள்ள மகளே, வாயை பிடிங்கி காய போட்டீங்கன்னா மகளே
மோந்து குடிக்க முந்தை இல்லாத. ஆமா, இவரு முந்த பெரிய முந்த அவர் நிறைய வைத்து கொடுத்துருக்காரு. ஆதியத்தை பயமகனே, அறத்துணி காத்துணிக்கு விதி இல்லாத பயமகனே, என்னைய பார்த்து கேட்க யாரை பார்த்து கூட்டி கொடுத்து உங்கள்தான் கேட்கிறேன். நாண்டுகிட்டு உனக்கும் அந்த முருகனுக்கும் தமிழ் செல்வனுக்கும் அந்த சாமிநாதனுக்கும் வைக்கவில்லை என்றால் நாதனம் அல்ல. பார்க்கலாம், பார்த்து இதை தட்டி விட்டு போயிடாதீங்க. அவர் முதல் போட்ட வியாபாரம் போங்க. யாரே இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. நான் கல்ல வச்சு கொட்டி விடுறேன் மூஞ்சியில். ஆளை பாரு, மச்சினை மொட்டாட்டி சொல்லி போட்டு இங்கே வாங்க, உனைய வச்சுக்கிறேன். நான் இவர் முகரக்கட்டைக்கு இன்னும் 2 வேற அப்பு வேற வேணும். லட்சணத்தை ஆளப்ப கண்டு மயங்காதடா ஊதுகாமல பூரா இப்படி திரியிறாங்களே எல்லாரும் சேர்ந்து. என்னன்னு பண்றது? முருகா, முத்தமிழ் குமரா, கடம்பா, கதிர்வேலா, கதிர்காமா, அவ்வளோதண்டா இது பாணி, உன் நினப்புலையே தான் நான் இருக்கேன். இன்றைக்கு நாரத சாமி வந்து விளையாடிட்டு போறாரு. சரி, விளையாடிட்டு போகட்டும். நீங்கள் சீக்கிரமா வாங்க, என்னை ஆட்கொள்ள வேண்டும் முருகா. சீக்கிரம் வர வேண்டும் இறைவா. காலதாமதத்துக்கு மன்னித்தருள வேண்டும் முருகா, வர வேண்டும்.